ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இன்ட்ரோ கிளிப்ஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு புது வண்டி மாதிரி இருந்தது பார்த்தீங்களா? அந்த வண்டி இந்த வண்டி தாங்க. எந்த அளவுக்கு தரமாக பண்ணிக்கிறோம் பாருங்கள், எந்த அளவுக்கு மின்னுது பாருங்கள். அப்படியே ரெட் கலரு ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி இருக்கும் வண்டி ரெடி பண்ணுது. ஸோ அந்த அவுட்புட்டை பார்க்கணுன்னா நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த அளவுக்கு அவுட்புட் வருது, எந்த அளவுக்கு வேலை பார்த்துக்குறோம், எப்படி வேலை பார்த்துக்குறோம், எப்படி இந்த வண்டியை அந்த அளவுக்கு பலன்னு எடுத்துன்னு வந்தோம், அதை பார்க்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வண்டியில் வேலை அதிகம் தான், இருந்தாலும் நம்ம அந்த அளவுக்கு தரமாக பண்ணிக்கிறோம் வண்டியை. ஸோ இதே மாதிரி தரமான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வண்டியோட வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த சைட் தொட்டியோட டோரில் ஒரு பெரிய டென்ட் இருந்தது. அது எப்படி சொல்கிறதுனா, டிங்கர் வேலை தட்டினாங்களோ இல்லையான்னு தெரில, ஆனால் அப்படியே பெரிய டென்ட்டாக இருந்தது. அதை நாம்ளே தட்டுறோம், ஏன்னா நம்ம தெரிஞ்சவங்க வண்டி. ஸோ அதனால் நாங்களே தட்டி ரெடி பண்ணுறோம் இந்த டென்ட்டை. பாருங்கள், டென்ட்டு நாங்களே தட்டுறோம் பாருங்கள். நாங்கள் பெயிண்டர் தான், அந்த டிங்கருக்குலாம் பண்ண மாட்டோம். ஆனால் சின்ன சின்ன மேஜர் டென்ட்ஸ்லாம் இருந்தால் தட்டுவோம். நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ டென்ட்லாம் தட்டி மெட்டல் பேஸ்ட்டு, அதான் பாடி ஃபில்லர் சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்து அதை சேண்ட் பண்ணி ப்ரைமர் அடித்தாச்சு. அடுத்து பட்டி பார்ப்போம். பாருங்கள், பட்டி பார்த்துன்னுக்குறோம். பட்டி பார்த்துட்டு அதை சேண்ட் பண்ணிவிட்டு பேஸ் கோட் அடிப்போம். ஏன்னா இது ரெட் கலருக்கு கண்டிப்பாக பேஸ் கோட். நம்ம மேக்ஸிமம் எல்லா வண்டிக்கும் பேஸ் கோட் அடித்து தான் அடிக்கிறோம். ஆனால் ரெட் கலர்னாலே கண்டிப்பாக பேஸ் கோட் அடிக்கணும். ஆரஞ்சு கலரோ பிங்க் கலரோ அது மாதிரி என்ன பேஸ் கோட் அடிக்கணும். அப்போ தான் அந்த ரெட் கலர் நல்லா கவர் ஆகும். ஸோ அடுத்து என்னென்ன வேலை பார்க்குறோம், எப்படி வேலை பார்க்குறோன்னு பார்க்குறதுக்கு நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அப்படியே. பாருங்க, இப்போ பேஸ் கோட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பட்டி ஃபுல்லாக சேண்ட் பண்ணியாச்சு. பட்டி சேண்ட் பண்ணி மொத்த வண்டியும் ஃபுல்லாக சோப் ஆயில் போட்டு சேண்ட் பண்ணியாச்சு. சேண்ட் பண்ணி ரஃப் பண்ணியாச்சு வண்டியை. இப்போ பேஸ் கோட் அடிக்கிறோம். பேஸ் கோட் பாருங்கள், இந்தளவுக்கு பக்காவாக இருக்குது பாருங்கள். அடிக்கும் போது பேஸ் கோட் அடித்து அடுத்து கலர் அடிப்போம். ஸோ அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
பேஸ் கோட் அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மறுநாள் பேஸ் கோட் ஃபுல்லாக ஒரு நாள் காய வச்சோம். காய வச்சு அதை சேண்ட் பண்ணிவிட்டு இப்போது ஃபைனல் கோட்டு ரெட் கலர் அடிக்கிறோம். பாருங்கள், ரெட் கலர் அடிக்கும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி சொல்கிறதுனா குவாலிட்டி எப்படி இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா தரமாக பக்காவாக வந்திருக்கும். வண்டியோட அவுட்புட் மரம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் எப்படி அடிக்கிறாங்க, எப்படி அந்த ஷைனிங் வருதுன்னு தெரியும் உங்களுக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. சைடு அந்த கீழுக்கெலாம் முதல்ல அடிச்சுக்கிறோம். ஏன்னா ஃபுல்லாக அடிக்கும்போது கீழெலாம் படாது. அதனால் முதல்ல இந்த டோர் லாக்கு அந்த கீழுக்கெலாம் கீழே, அப்புறம் அந்த தொட்டிக்கு கீழே அது ஃபுல்லாக அடிச்சிடுறோம். அதுக்கடுத்து ஃபைனல் பண்ணுவோம். பாருங்கள், அடிக்கிறாரு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பக்காவா. இது நல்லா தகன்னு மின்னுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்ட் ரெட் கலரு. ஸோ உங்கள் வண்டிக்கு இதே மாதிரி தரமாக ஒரு புது வண்டி மாதிரி கண்ணாடி மாதிரி மின்னணுமா எங்ககிட்ட எடுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தரமாக பக்காவாக பண்ணிடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்கள் வண்டி என்ன கலர்னு சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க, எங்ககிட்ட எடுத்துவாங்க. இதே மாதிரி ஒரு புது வண்டி மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்தளவுக்கு பக்காவாக இருக்கு பாருங்கள். ஏன்னா பேஸ் கோட் அடிச்சதுனால இந்தளவுக்கு நல்லா கவர் ஆகிடும். ரெட் கலருக்கு மட்டும் இப்போ பேஸ் கோட் அடித்தா நல்லா சூப்பராக கவர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்தளவு நல்லா வந்துருக்கு பாருங்கள் ரெட் கலரு. கேபின் அடிக்கிறோம். கேபினும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எப்படி அந்த ஷைனிங் எப்படி தெரிது பாருங்கள். அடிக்கும் போதே அடிக்கிறவர் எப்படி தெரிறாரு பாருங்கள். பெயிண்டர் தெரிறாரு பாருங்கள் வண்டியில். அங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்கள் வண்டி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். நாங்கள் எப்போவுமே இந்தளவுக்கு குவாலிட்டியாக பண்ணுவோம். வண்டி பிஃபோர் எப்படி இருந்துன்னு பார்த்தீங்களா, அங்கங்கே பேஸ்ட்டு பார்த்து ரொம்ப டிங்கர் ஒர்க்லாம் பண்ணி ஒரு மோசமான கண்டிஷனில் இருந்தது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வண்டி. பாருங்கள் இப்படி அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும், கண்ணாடியில் பார்க்குற மாதிரி தெரிந்து பாருங்கள். எல்லோ அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லோ அடிக்கும்போது வீடியோ எடுக்க முடியல, சாரி. எல்லோ அடிச்சாச்சு. எல்லோ அடிச்சு அந்த லப்பருக்கு டோர் என்ட்ரில் தான் பிளாக் கட்டியாச்சு. அங்கே பாருங்கள் எப்படி மின்னுது பாருங்கள் வண்டி. பாருங்கள் ஃப்ரண்ட் எல்லோ அடிச்சப்பறம் பாருங்கள் அந்த எல்லோவும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குன்னு. இந்த ரிமூவ் பண்ண பார்ட்ஸ்லாம் அசம்பிள் பண்ணியாச்சு. அந்த ஃப்ரண்ட்டு அந்த ஹெட்லைட்டுக்கு வர அந்த கப்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி தான் பெயிண்ட் அடித்தோம். அது ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. ஷைனிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவுக்கு பக்காவாக இருக்குன்னு. ஸோ உங்கள் வண்டி எடுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தரமாக சூப்பராக ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் இது பழைய வண்டினால அங்கங்கே டென்ட்ஸ் இருக்குது, அது ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். மேஜர் டென்ட் அங்கே நிறைய டென்ட் இருக்கனால அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. டென்ட் தான் செய்யும் கமர்ஷியல் வண்டினா. பெயிண்டிங் பாருங்கள், பெயிண்டிங் தான் 100% குவாலிட்டியாக கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வீடியோட அவுட்புட் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னும் தரமான பல வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோலாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வீடியோ அவுட்புட்டை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி தரமாக பக்காவாக ஷோரூம் பீஸ் மாதிரி பெயிண்ட் பண்ணுமா, கீழே டிஸ்பிளே இருக்கிற எங்கள் நம்பர் கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வண்டியை 100% குவாலிட்டியாக ஷோரூம் பீஸ் மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள் எப்படி மின்னுது பாருங்கள் வண்டி கண்ணாடி மாதிரி. வண்டி டெலிவரிக்கு கொடுத்தாச்சு, ரெடி ஆகுது வண்டி டெலிவரி எடுத்து போகிறதுக்கு. ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ போடுவோம். நீங்களும் வண்டி வச்சுருக்கீங்களா, நீங்களும் பாருங்கள் உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி பெயிண்ட் அடிக்கணும், உங்கள் வண்டிக்கு எப்படி பெயிண்ட் அடிக்கணும், நீங்களும் வெளியே அங்கே பெயிண்ட் அடிக்க விட்டிங்கன்னா எப்படி பெயிண்ட் அடிக்கணும்னு ப்ராசஸ் அடிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நல்லா தரமான பக்காவான பெயிண்டிங் வீடியோஸ்லாம் பார்க்கணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணினே இருக்கிறோம். ஸோ நம்ம வீடியோலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான், வண்டி டெலிவரி கொடுக்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.